Chapter 1 Real Numbers Exercise 4க்கு முன்னாடி just intro மாதிரி recall பண்ணிக்கலாம் நம்ம. இன்னும் லோயர் கிளாஸஸில் நம்ம நம்பர்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுறது நேச்சுரல் நம்பர்ஸ். Then whole numbers பார்த்தோன்னா 0 இன்க்ளூட் ஆகும். அதில் 0 1 2 3 4 கவுண்ட் பண்ணுறது whole numbers. Then integers பார்த்தோன்னா நம்ம நெகட்டிவ் நம்பரும் சேர்ந்து வரும். இதில் -4 -3 -2 -1 0 then 1 2 3 ஃபுல்லாக வர்றது வந்து integers. Then rational numbers அப்படின்னா எப்படி இருக்கும்னா p/q ஃபார்மில் இருக்கும். அதாவது 1/2 3/7 8/11 அந்த மாதிரி இருக்கிறது வந்து rational numbers. நெக்ஸ்ட்டு irrational numbers எப்படி இருக்குன்னா √3 √2 √5 இதெல்லாம் வந்து irrational நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு இதில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும், நமக்கு ஹோல் நம்பர்ஸ் தெரியும், இன்டிஜர்ஸும் தெரியும், ரேஷ்னல் நம்பர்ஸ், இது irrational நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்பர்ஸை பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர் ஆட் நம்பர் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ 2 4 6 8 10 அந்த மாதிரி வரதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். 3 5 7 9 11 இதெல்லாம் வந்து ஆட் நம்பர்ஸ். இப்போ இதிலே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரைம் அண்டு காம்போசிட் நம்பர். ஓகேவா? இப்போ அதுதான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஓகே, ஃபேக்டர்ஸ் எப்படி எழுது, ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதுவோன்னா 2ங்கிறதுக்கு 1 2s are 2 கரெக்டாக. அப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும், 1 2. ஓகே, இப்போ 2 டேபிள் வேறு ஏதோ 1 2s are 2 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபேக்டர்ஸ் வந்து 1 2. இட் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 1 3s are 3. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 1 3. ஸோ இட் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வந்து 2 2s are 4 தென் அண்ட் 1 4s are 4. ஓகேவா? அப்போ இதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, 1 2 4 1 2 4. அப்போ இட் ஹேஸ் 3 ஃபேக்டர்ஸ். ஏன்னா 1 2 3. ஓகே, அதே மாதிரி 1 5s are 5. அப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதுனா என்ன வரும், 1 5. இப்போ இட் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் 6க்கு பார்த்தோன்னா இந்த டேபிளில் வரும் 3 2s are 6 2 3s are 6 அப்புறம் 1 6 are 6. இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதுனா என்ன வரும், இதுக்கு 1 1 2 3 6. ஏன்னா இது 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும். அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4. இட் ஹேஸ் 4 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 7 எழுதுனா என்னது, 1 7s are 7. ஓகே, ஃபேக்டர்ஸ் எழுதும் போது என்னது, 1 7. இட் ஹேஸ் 2 ஃபேக்டர்ஸ். 8க்கு எழுதும் போது எந்தெந்த டேபிளில் வரும், 2 4s are 8 தென் 1 8s are 8. இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதும் போது 1 2 4 8. அப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் வருது, 1 2 3 4 4 ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 3s are 9 1 9s are 9.
factors என்ன வருது 1 3 9 it has 3 factors okay இப்போ 10 5 2s are 10 1 10s are 10 அப்ப factors என்ன வருது 1 2 5 10 1 2 3 4 இது என்னது 4 factors okay இப்போ 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 11s are 11 factors எழுதும்போது என்ன வரும் 1 11 it has 2 factors okay இப்படியே எல்லா நம்பர்ஸுமே 11 12 13 14 எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும் இப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எழுதும்போது நம்ம என்ன நோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ 2க்கு வந்து எத்தனை ஃபேக்டர் இருக்குது 2 ஃபேக்டர்ஸ் ஓகே 3க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 2 ஃபேக்டர்ஸ் ஓகே 4க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 4க்கு வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 3 ஃபேக்டர்ஸ் கரெக்டாக 5க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 2 6க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 4 ஓகே 7க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 2 8க்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது 4 9க்கு 3 ஃபேக்டர்ஸ் 10க்கு 4 ஃபேக்டர்ஸ் இப்போ 11க்கு 2 ஃபேக்டர்ஸ் ஓகேவா இப்போ நான் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் தனியாக எழுதுகிறேன் ஓகே இப்போ வந்து இங்கே என்ன எழுத போகிறேன் நான் 2 ஃபேக்டர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ்க்கெலாம் நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 2 3 5 7 then 11 ஓகேவா 2 ஃபேக்டர்ஸ் வருது எல்லாமே நான் எழுதிட்டேன் நான் 2 3 5 7 11 இப்போ வந்து அடுத்தது என்னது 3 ஃபேக்டர் வந்திருக்கு 4 ஃபேக்டர் வந்திருக்கு தென் 3 4 அப்போ இது என்னது மோர் தென் 2 ஃபேக்டர் வந்திருக்கு இல்லையா இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே என்னது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு 4 6 8 10 ஓகே இப்போ இதில் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே 2 ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு இப்போ இதுதான் இப்போ எந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே 2 ஃபேக்டர்ஸ் வருதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லணும் ஓகே இப்போ இது எல்லாமே என்ன நம்பர்ஸ் இது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே தென் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இது வந்து காம்போசிட் நம்பர் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ்னா காம்போசிட் நம்பர் ஓகே இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னு ஏதோ சொல்லுவோன்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரணும் அதுக்கு 1 2 த நம்பர் இட் செல்ஃப் இப்போ ஒரு டெஃபினேஷனாக சொல்லுவோம் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் என்னது 1 அண்டு இட் செல்ஃப் 1 அதே நம்பர் தான் வரும் 2 வந்திருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் 3க்கு வந்து 1 அதே நம்பர் 3 ஓகே 5க்கு பாருங்கள் 1 அதே நம்பர் 5 ஓகே இப்போ 7க்கு பார்த்தோன்னா 1 அதே நம்பர் 7 ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா it has only 2 factors okay it has only 2 factors 1 and itself 1 and itself ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 and itself இப்போ வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னா 3 ஃபேக்டர் 4 ஃபேக்டர் வர்றது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஓகே இப்போ இதில் வந்து மெயினாக ஒரு 1 to 50 வரைக்கும் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் வந்து காம்போசிட் நம்பர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஓகே இப்போ 2 3 5 7 11 ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வில் பி 13க்கு அப்புறம் 17 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ் தேங்க்யூ